வித்தியாசமான இதுவரை எங்கும் பார்த்திராத அவ்வளோ அழகான க்யூட்டான டிஃப்ரெண்ட் டிசைனில் ஸ்டோன் வச்ச இயரிங்ஸுங்க. அவ்வளோ நல்லா இருக்கும். நீங்கள் கண் கொட்டாமல் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அதுக்கு நான் கேரண்டி. அந்த அளவுக்கு ஒரு க்யூட்டான இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸ்டோன் இயரிங்ஸே எனக்கு வேண்டாம்ப்பான்னு சொல்கிறவங்க கூட இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்டோன் இயரிங்ஸ் வாங்கிடுவீங்க. ஸோ அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் டிசைன்ஸ். அது மட்டும் இல்லாமல் கூடவே நம்ம கொஞ்சம் மாடல் கலெக்ஷன்ஸும் பார்க்க போகிறோம். ஸோ இது நங்கை உலா. இன்னைக்கான உலா எங்கேருந்துன்னு பார்ப்போம். ஸோ உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கான உலா எங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் இருந்து தான் விதவிதமான ஸ்டோன் இயரிங்ஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் வந்து கொஞ்சம் நிறுத்தி பொறுமையாக பாருங்கள். ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க கலெக்ஷன்ஸ் வந்து. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷன் மாடலும் இருக்குது, ட்ரெண்டி மாடலும் இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் மாடலும் இருக்குது. ஸோ 3 வகையான டிசைன்ஸுமே இருக்குது. நீங்கள் யாருக்கு வேணால் வாங்கிக்கலாம். உங்களோட குழந்தைக்கோ இல்லை உங்களுக்கோ, இல்லை நீங்கள் ஆஃபீஸ் வேருக்கு சின்னதாக ஸ்டட்டு தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை காலேஜுக்கு போடுறதுக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாடர்ன் வியராக போடணும், அதுக்கேற்ற மாதிரியும் நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஒரு பெஸ்ட்டு கலெக்ஷன்ஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் டிசைனும் மாடர்ன் டிசைனும் பார்த்துக்கலாம். ஸோ 4 grams to 6 gram இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் டு மாடர்ன் டிசைன்ஸில் இதில் கலந்தே தான் இருக்குது. ஒரு 4லேருந்து 6 கிராம் இருக்குங்க. ஓகேவா? இது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை டி நகரில் இருக்குங்களேங்க, அதுதாங்க இது. ஸோ இதெல்லாம் பாருங்கள். இதில் வந்து மாங்காய் பேட்டர்ன் அண்டு ஒரு மாதிரி ஸ்கொயர் அண்டு டைமண்ட் பேட்டர்ன் மாதிரி இருக்குது. மேக்ஸிமம் இதில் எல்லாமே கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன் தான் இருக்குது. 1-2 தான் இல்லை ஃபேஷன் இயரிங்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்னுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் நீங்கள் இப்போ தான் நங்கை உலா சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நங்கை உலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹார்ட் இன் கமெண்ட் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் போட்டுட்ருக்கீங்க. அதுக்கு ரொம்ப 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 நன்றி. அதே மாதிரி உங்களுக்கும் மனசிருந்தால் ஒரு சின்ன ஹார்ட் இன் கமெண்ட் போட்டு விடுங்க. அண்ட் இதெல்லாம் குட்டியாக க்யூட்டாக 2 கிராம்லேருந்து 3 கிராம் இருக்குங்க. ஸோ இது யாருக்காவது தேவைப்படலாம். அவங்களுக்கு தேவைப்பட்டவங்களுக்கு நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நிறைய பேர் ஸ்டோன் இயரிங்ஸ் வாங்கணும், இல்லைனா இந்த மாதிரி குட்டியாக க்யூட்டாக கம்பல் வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இது பாருங்கள், க்யூட்டாக சின்னதாக 2 கிராம்லேருந்து 3 கிராம் வச்சா போதும். அழகான சின்ன கம்பல். அதில் 1-2 ஸ்டோன்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து 4 கிராமுங்க. அண்டு ஸ்டோன்ஸுக்கு வந்து தனி பைசா தான் உங்களுக்கு போடுறாங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா 4 to 6 கிராமில் வருது. இதெல்லாம் உங்களுக்கு 2 கிராம் வந்துருச்சு. அடுத்தது போகலாம். அடுத்தது வந்து 3 கிராம் to 4 கிராம். அதுவும் இந்த க்யூட்டாக அந்த பால் வச்ச கலெக்ஷன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் வந்து பர்பிள் கலர் இருக்குது, க்ரீன் கலர் இருக்குது, பிங்க் கலர் இருக்குது. கூடவே மிக்சிங்காக வந்து கேஸ்டிங் இருக்குல்ல, அந்த கேஸ்டிங் கம்பலும் பார்த்துரும். கேஸ்டிங் கம்பல்லையும் 1-2 ஸ்டோன்ஸ் இருக்கிறதுனால இது ஸ்டோன்ஸ் ஜுவல்லரியோடு சேர்த்து கொடுத்துட்டாங்க. இந்த பால்ஸ் டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. எவ்வளோ அழகாக இருக்குல்ல, அது க்யூட்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. பர்பிள் க்ரீன், இங்கே பாருங்கள், க்ரீன் இன்னுமே அழகாக இருக்குது. டார்க் ப்ளூவு, அப்புறம் பர்பிள் கலர் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. சின்னதாக இருந்தாலும் பார்க்குறது இந்த காடம் என்னமோ சொல்லுவாங்களே, காரம் சிறுத்தாலும் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்ற மாதிரி க்யூட்டாக சின்னதாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்குது. டப்புன்னு பழமொழி மறந்து போச்சு. இது வந்து 3 கலரில் ஒரு இந்தியன் ஃப்ளாக் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் ஒன்றும் சாஃப்ரான் இல்லை, அதுக்கு பதிலாக பிங்க் தான் இருக்குது. பீகாக் டிசைன், அது மட்டும் இல்லாமல் ட்ரீ டிசைன்ஸ், அதுவுமே இல்லாமல் ஒரு வித்தியாசமான கலெக்ஷன்ஸ்லாம் இருந்ததுங்க. நீங்கள் பார்க்கும்போது நான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். கீழே அந்த ஸ்டட்டிலே கீழே சின்னதாக ஒரு ஹேங்கிங் மாதிரியே கொடுத்துருக்காங்க. ரொம்பவும் நார்மலாக ஸ்டட்டு மாதிரி இல்லாமல் ஒரு குட்டி ஹேங்கிங் மாதிரியும் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னா அந்த மாதிரி சின்னதாக ஒரு 2-3 லோரியல்ஸ் அதுலேயே ஸ்டோன் வச்ச மாதிரிலாம் கீழேயும் குட்டியாக ஹேங்கிங் மாதிரி தொங்க விட்றாங்க. கேஸ்டிங்கில் கொஞ்சம் பண்ணுறதுனால நல்லா சாலிடாகவே இருக்கும். ஸோ இது பாருங்கள், ட்ரீ பேட்டர்ன். இது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ட்ரீ பேட்டர்னு வித்தியாசமாக இருந்தது. நம்ம காதில் வித்தியாசமான ஒரு கம்பல் போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். அதுவும் இந்த 3 இது வந்து சூப்பராக இருந்ததுங்க. நல்லா டைமண்ட் மாதிரியே இருந்ததுங்க. சூப்பராக டைமண்ட் மாதிரியே இருந்தது அந்த 3 பேட்டர்னு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து இந்த டைமண்ட் கம்பல்னு சொல்லுவாங்களாங்க. அந்த டைமண்ட் கம்பல் அப்படி தான் ட்ரெடிஷ்னலாக வரும். அதுக்கு கீழே அழகாக வந்து ஒரு ஸ்டோன் வச்சு கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு போனது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது திருப்பி வரும், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பவளத்தில் இருக்கக்கூடியது. சாதாரண ட்ரெடிஷ்னல் ஸ்டோன் இயரிங்ஸ். இது பவளத்தில் இருக்கிறதும் பார்த்திங்கன்னா ஒரு இயரிங்ஸும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பவளத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஜிமிக்கி இதெல்லாம் கூட இருந்துச்சு. வெறும் பவளத்தில் வந்து ஒரு சின்ன
அந்த முத்து மட்டும் தானே வச்சு வரும் பவளத்தில், அது மாதிரி இல்லாமல் ஜிமிக்கி கூட இருக்குங்க பவளத்தில். ஸோ அதுவுமே நல்லா இருந்தது. ஸோ இது வந்து கேஸ்டிங்கில் 5 கிராம் to 7 கிராம் இருக்கக்கூடிய கேஸ்டிங் இயரிங்ஸ்னு சொல்லுவாங்களே அதுதான். இதில் வந்து எனாமல் ஒர்க் வரும். கொஞ்சம் பாலிஷாக வந்து கொஞ்சம் சாலிடாகவே இருக்கும் கேஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. கேஸ்டிங்கில் இன்னுமே லாங் இயரிங்ஸ்லாம் வருது. நான் ஜஸ்ட்டு வந்து ஒரு மாடர்ன் வியருக்கு போடுற மாதிரி சிம்பிளாக இருக்கட்டுமே அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா நிறைய பேர் சிம்பிளாக வந்து தேடிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்காண்டியே இது ஒரு கலெக்ஷன், பெஸ்ட் கலெக்ஷன்ஸாக இருக்கும். அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டு சின்னதாக ஒரு ஹாட்டிங் கமெண்ட் கொடுங்க. ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம முடிஞ்சிட்டு டான்சிங் டால்ஸ் பேட்டர்ன்ஸ் பார்க்க போகிறோம். அதுவுமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து மாடல் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். 4 கிராமில் இருந்தெல்லாம் கூட மாடல் கலெக்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேஸ்டேஜ் சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 9% ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு வந்து 17% அந்த மாதிரிலாம் கூட போகுது. ஸோ 9% நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த வேஸ்டேஜ் வந்து ஒரு சில கம்பல்களுக்கு மட்டும்தாங்க 9% கொடுக்குறாங்க. ஓகேவா, மற்ற எதுக்குமே கிடையாது. நீங்கள் எல்லாத்துக்கும் நினச்சக்கூடாது. ஸோ 9% வேஸ்டேஜ் இருந்தது ஒரு சில கம்பல்களுக்கு மட்டும்தான். ஸோ இந்த சாமி பேட்டர்ன் வந்து சூப்பராக இருந்ததுங்க. அழகாக ஒரு மாடத்தில் வந்து இருக்கிற மாதிரி, மாடத்துக்கு அப்படியே பூ வச்சு அலங்காரம் பண்ண மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப க்யூட்டாக. இது வந்து பட்டர்ஃப்ளை பேட்டர்னு. நான் சொல்லலைங்க, அந்த டைமண்ட் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கம்பல், அந்த டைமண்ட் மாதிரி இருக்க கம்பலில் கீழே வந்து க்யூட்டாக வந்து பிங்க் கலரு, பர்பிள் கலரு இந்த மாதிரி கொடுத்து, க்ரீன் கலர்லாம் கொடுத்து, மேலே பார்க்கறதுக்கு டைமண்ட் மாதிரி இருக்கும். கீழே வந்து ஒரு கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துட்டு அழகாக பண்ணிட்டாங்க. அது லுக் வைஸ் அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது நிஜமாக சொல்கிறேன், இந்த ஸ்டோன்ஸ் கம்பல் போட்டால் என்னென்னா நம்ம ஸ்டோன் வாங்குறதுக்கு கொஞ்சம் யோசிப்போம் தான். ஆனால் கம்பல் போட்டால் காதில் நல்லா பளபளன்னு இருக்கும். ஒரு சைட் ரொம்பவே அழகாக தான் இருக்கும் ஸ்டோன்ஸ் கம்பல்ஸு எப்பயுமே. உங்களுக்கு ஸ்டோன்ஸ் கம்பல்ஸ் பிடிக்குமா, இல்லைனா சாதாரண கம்பலே எனக்கு போதும்ப்பா, ஸ்டோன்ஸ் எல்லாம் பிடிக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் அது ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த க்யூட்டான சின்னதுமே ரொம்ப நல்லா இருந்துங்க. வெறும் 3 மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 8 கிராம்குள்ளேயே நம்ம வந்து எடுத்துடலாம். ஆனால் 5 கிராம்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்யூட்டான கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. 8 கிராம் கூட நம்ம இப்போ வைக்கிற வெளியில் எடுக்க முடியலனா கூட 5 கிராம்குள்ளே எல்லாமே நல்ல கலெக்ஷன்ஸ் இருந்தது. அதுவும் இந்த பிங்க் ஸ்டோன்ஸ் வர கலெக்ஷன்ஸ்லாம் சான்ஸே இல்லை, அந்த அளவுக்கு ஒரு நல்லா இருந்தது. நல்லா பளிச்சுன்னு இருந்துச்சு. கல்லெல்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நல்லா பல அப்படி மின்னாங்க. இந்த பீகாக் டிசைன் அருமை, காது ஃபுல்லாக இருக்கும் போல இருக்குது. இது வந்து ட்ரெடிஷ்னல் பேட்டர்னுங்க. இது வந்து உங்களுக்கு ட்ரெண்டி பேட்டர்ன். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அது வந்து அடுத்தது க்ரீன் ஸ்டோன்ஸ், பிங்க் ஸ்டோன்ஸு மிக்ஸ் பண்ணி இது ட்ரெடிஷ்னலுங்க. இது மூக்குத்தி மாதிரி இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக மூக்குத்தி மாதிரி, விசிறி மாடல் மாதிரி மூக்குத்தியில் ஒரு சின்னதாக ஒரு மூக்குத்தி போடுவாங்க தெரியுமா நம்ம அம்மாங்கள்லாம் அந்த காலத்தில், அந்த மாதிரி இருந்துச்சு. அது லக்ஷ்மி பேட்டர்ன் வச்சு, இதுவும் நல்ல ஒரு டிசைன், நல்லா அடர்த்தியாக போடுற மாதிரி இருந்துச்சு. இப்போ காது கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னு வச்சுங்களேன், நல்லா அடர்த்தியாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். நான் சொல்லலைங்க, பேர்ல் வச்சதில் ஜிமிக்கிலாம் வருதுன்னு சொல்லிட்டு அது வந்து வரும் பாருங்கள், க்யூட்டாக பாருங்கள். அதே மாதிரி பாருங்கள் எவ்வளோ அழகாக பேர்ல் வச்சதில் குட்டி குட்டி ஜிமிக்கி, சாரி பேர்ல்ன்ற பாருங்கள், அது பேர் என்ன, பவளம் வச்சதில் ஜிமிக்கிலாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு சிங்கிள் முத்து மட்டும் இல்லாமல் அழகாக வந்து அதிலே வந்து உங்களுக்கு கேஸ்டிங் பேட்டர்னில் லாங்காக வந்து இயரிங் தொங்குற மாதிரி இருக்குது. 6 கிராம்லேருந்து 8 கிராம் இந்த பீகாக் வித் அழகாக வந்து உங்களுக்கு ஜிமிக்கி மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்குது. ரெண்டாவது இது வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஒரு சூப்பரான இந்த சாந்த் பலின்னுவாங்க அந்த மாதிரி இருக்குது. இது எந்த ஒரு வார்த்தைன்னு தெரியல. சாந்துனா மேபி ஹிந்தியில் வந்து நிலான்னு நினைக்கிறேன், நிலா பேட்டர்ன் சொல்கிறதா, சாந்து பலினா எனக்கு தெரியல. யாருக்கோ தெரியுமா சாந்த் பலி இது வந்து ஹிந்தியா, அது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சாந்த் பலினா, சாந்துனா நான் ஹிந்தியில் கேள்விப்பட்டிருக்கேன், நிலான்னு அது கரெக்டா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதுக்கு ஏதாவது தமிழ் படுத்தலாம். நம்ம ஏன் சாந்த் பலின்னு சொல்லலாம், ஏதாவது நிலா பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம், அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 6லேருந்து 8 கிராம் இருக்குது. இந்த ஹேங்கிங் பேட்டர்ன் சூப்பராக இருந்தது. ரொம்ப லாங்காக போட விரும்புகிறவங்களுக்கு அது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் க்யூட்டாக இருக்குது பாருங்களேன். இந்த லோரியல்ஸ் தொங்குறதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. எனக்கு சின்னதாக வாங்குறதே நமக்கு தெரியாதோன்னு நினைப்பேன், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குல்ல. அந்த மாதிரி குட்டி குட்டி பேட்டர்ன்ஸ், அந்த லோரியல்ஸ் குட்டி ஜிமிக்கி பாருங்களேன், அது டான்சிங் டால்ஸ் பாருங்கள். அப்படியே அந்த ட்ரெஸ்லெல்லாம் க்ரீன் கலரு, அப்புறம் ஒரு பார்ட்டிஷன் பண்ணி ஒரு ரெட் கலரு, க்யூட்டாக இருந்தது அந்த டான்சிங் டாலு. நடன மங்கை, ஓகேவா. அந்த க்யூட்டாக வர அந்த குட்டி ஜிமிக்கி இது பாருங்கள், இது சூப்பராக இருக்குல்ல. இந்த ஜிமிக்கியெல்லாம் ஸ்டான்ஸே இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது.
சிம்பிளாக இருந்தாலும் அழகாக இருந்ததில்ல, ரொம்ப கிராண்டாலாம் இருக்காதுங்க. ஆனால் சிம்பிளாக இருந்தாலும் எவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்த்தீங்களா? நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படியே இதில் ஒன்றுமே இல்லையே, இது என்ன சிம்பிளாக இருக்குது, இது ஓவராக பில்டப் கொடுக்குதுன்னு யாரோ எழுதியிருந்தாங்க. ஓவராக பில்டப் கொடுக்குது. அப்புறம் நான் என்ன தாங்க பேசுகிறது, என்ன வெறுமே அப்போ பேசாமல் தான் இருக்கணும். பேசாமல் வீடியோ மியூசிக் போட்டு தாங்க அப்லோட் பண்ணி ஏதாவது பேசி தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி பேசி தானே ஆகணும். அதனால் நான் 2-3 எக்ஸ்ட்ரா பேச வேண்டியதாக இருக்குது. அதான் உங்களுக்கு ஓவர் பில்டப் மாதிரி தெரியுது. இல்லைனா வீடியோ ஃபுல்லாக வெறும் பேசாமல் கம்பல் 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 இயரிங்ஸ் இப்படி மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாடல் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு மேலே உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துருப்பேன். உங்களுக்கு அந்த வெயிட்டு இதெல்லாம். அண்ட் இது வந்து உங்களுக்கு சூப்பர் பேட்டர்ன், இது நல்லா இருந்தது. ஜிமிக்கியில் ஒரு கம்மி கலெக்ஷன்ஸ் தான் வச்சுருந்தாங்க. ஏன்னா ஜிமிக்கியில் நம்ம என்ன போட போகிறோம், அவ்வளோதான் போட போகிறோம். அப்புறம் இந்த லாங்காக பட்டையாக போடுவாங்கள்ல, அந்த ஜிமிக்கியும் தான் இருந்தது. சரி, இந்த ஜிமிக்கி தான் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நானே ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டு அது மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டேன். 6 கிராம்லேருந்து 12 கிராம் இருக்குது. இது வந்து 6 கிராம்லேருந்து 12 கிராம், 4 கிராமுக்கே கூட மாட்டல் கிடைக்குது. நானும் ரொம்ப நாளாக மாட்டல் வாங்கணும்னு பிளான் பண்ணிகிட்டே இருக்கேன். ஆனால் அது வாங்கவே முடியல. வேறு என்னென்னமோ சரி மாட்டல் என்னத்துக்கு, அதை விட நம்ம இன்னும் கொஞ்சம் பெருசாக எடுத்தால் போட்டு போகிறதுக்கு பார்வையாக இருக்குமேனு அப்படி எடுத்துடுறது. ஆனால் நமக்கு அந்த அளவுக்குலாம் இது இல்லையா, அதனால் எடுக்க முடியாது. சின்ன சின்ன விஷயங்களை போய் இது பண்ண முடியாது. போடுறப்பே நமக்கு எது பார்வையாக தேவையோ எல்லாம் இப்போ மற்றவங்க நினைக்கிறதுக்கு தான் நம்ம சில விஷயங்கள்லாம் வாங்குகிறோம். நமக்குன்னு பிடிச்சா போய் வாங்குகிறோம். சரி, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, போகும்போது நல்லதாக தங்கத்தில் போட்டு போகணுன்றதுனால பெருசாக எடுத்துருவோம். இந்த மாட்டெல்லாம் யாருக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பைசா இருந்தாலாவது இந்த மாதிரி மாட்டல் குட்டி குட்டி ஐட்டமாக நிறைய எடுத்து வைக்கலாம். ஏன்னா இப்போயும் தங்கம் பார்த்திங்கன்னா 10,000 போகுது. நேற்று ஏதோ பார்த்தேன் 9,000 10,000 வரப்போகுதுங்க. எப்பா சாமி, ஐயோ தாங்க முடியலப்பா இந்த தங்கத்தோட விலை. இதே மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா யாராவது, என்னடா இப்படி ஏறிக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு? கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஏதோ நம்ம இப்போ தான் சரி கொஞ்சம் முன்னேறலாம், அதை போடலாம் இதை போடலான்னா கூட நமக்குன்னே வருது பார்த்திங்களா எப்படி பிரச்சனைலாம். அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துட்டுருக்குங்க. ஸோ ஓகே, சரி ஓகே, எல்லாமே ஒரு நல்லதுக்கு தான் நம்ம எடுத்துப்போம். நெக்ஸ்ட் வந்து இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம ஏற்கனவே இதில் பார்த்தது தான். அண்ட் நிறைய நியூ வீடியோஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அது வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. சென்னை சில்கில் இப்போ புதுசாக ஆஃபர் விட்டுருக்காங்க. ஆடி ஆஃபர் கிடையாது. அது இல்லாமல் சாஃப்ட் சில்கில் 2 saree எடுத்துக்கலாங்க. சூப்பராக சாஃப்ட் சில்கில் வந்து பார்த்திங்கன்னா 2 saree எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. 2 saree எடுத்துக்கலாம். அந்த வீடியோவும் போட்டிருக்கேன். உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து எண்டு கார்டில் வந்து உங்களுக்கு நான் தரேன். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா போத்தீஸோட 1+1 ஆஃபர் கலெக்ஷன்ஸும், அதுவுமே நியூ கலெக்ஷன்ஸ், நியூ அரைவல் தான். அதுவுமே போட்டிருக்கேன். அதுவுமே நீங்கள் வந்து எண்டு கார்டில் தர நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இல்லைனா ப்ளேலிஸ்ட்லலாம் இருக்கும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு எக்ஸ்ட்ராடனரி கலெக்ஷன்ஸ் தான் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஜிஆர்டிலேருந்து உங்களுக்கு நிறைய வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையுமே நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. அண்ட் ரெண்டாவது, இது யாருக்காவது தேவைப்படலாம். ஸோ தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க. இப்போ தான் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு ஹாட்டின் கமெண்ட் போட்டுட்டு போங்க. ஓகே மக்களே, எல்லாம் முடிஞ்சு போச்சு. டாட்டா பாய் பாய். கடைசி சேர்த்துக்கலாம். மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. யாருக்காவது தேவைப்படுச்சா